வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, என்னையா சமாச்சாரம்? இந்த வருஷம் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற விஷயமா? என்ன குத்தகை விஷயமா? வருஷம் வருஷம் ஐயா தான் வெள்ளாம பண்றாரு. அப்புறம் என்னையா இந்த வருஷம் நம்ம மாணிக்கம் போட்டியா? அப்படி நினைக்காதீங்க ஐயா, அது கோவில் சொத்து தானே, அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லைங்களா? பிரச்சனை இல்லாம பொதுவில் திருவிழை சீட்டு போட்டு பார்த்துருவோமே. போட்டின்னு வந்த அப்புறம் பாத்திர வேண்டியதுதான். எழுதிட்டு வாயா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. ரங்கா, என்ன இதெல்லாம்? சந்தைக்கு போனேங்க, அங்க போட்டி நடந்துச்சு, அதுல நான் ஜெயிச்சேங்க. ரொம்ப சந்தோஷம் தரங்க. ஊருக்காரன் இதுவரைக்கும் உள்ள பார்த்த விதமே வேற. இனிமே தான் அவன் பேரு கொடி கட்டி பறக்க போகுது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. போடு. எதுங்களா ஐயா, உங்க பேர் தான் வந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்க முன்னாடியே சீட்டு எடுத்தேன். எடுத்தது என் முன்னாடி தாங்க, ஆனா எழுதினது ஐயா மேலே சந்தேகப்படுறியா? எங்க ஐயாவையா சந்தேகப்பட்ட? ஒண்ணு அடிக்காதீங்க. என்னடா இதெல்லாம்? என்ன மாதிரி அவன் இஷ்டத்துக்கு ஐயா பத்தி என்ன பேசி போறான்? சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஐயாவோட உப்பத்தில் வளர்ந்த உடம்பு மாதிரி. அதுக்காக அவர் தலையை சீவ போறியா? யோ, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, இடத்த காலி பண்ணுங்க. போங்க போங்க போங்க. இங்க நீ எதுக்கு ஆத்திரப்படுற? நீ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சும்மா சொல்லாங்க. பொறுத்தா பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாடுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்க. முதலாளி, முதலாளி அடிச்சு கொலை பண்ணிருப்பேன். எப்படி கேட்டுட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியும்? உங்க நேர்மையே சந்தேகப்படுறாயா? எது நேர்மை எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்காண்டா. ஏண்டா ரங்கா, அவர் உன்னோட வயசுல எவ்வளவு பெரியவர். இந்த மாதிரி கை நீட்டு அடிக்கலாமா? நீ உனக்கு எதுக்கு ஊர் வம்பலாம்? இரு, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாத்தா நீ ஒழுங்கா வழிக்கு வருவ. இத பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். ஏனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா அப்புறம் உங்க கையால சாப்பிட பாக்கி எனக்கு கிடைக்குமா? இப்ப இப்படித்தான் அம்மா எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா வச்சிருந்த பாசம் எல்லாம் சும்மா சொல்லுவீங்க. அந்த வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் என்னாச்சு? காலையில எடுத்து வச்சாச்சு. நீ சாப்பிடு போடு. அவனுக்கு தயிர் எல்லாம் போட்டு உடம்பு தேர்த்தி விடு. அவன் போட்டியெல்லாம் கலந்து சொம்பளரே காசு கொண்டு வர்றான். நீ சாப்பிடு கண்ணு. நீ சாப்பிடுங்க, சீக்கிரமா சாப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுத்துட்டு வா. இப்ப அதான் முக்கியமான வேலையா? இத பாருங்கம்மா, உங்களுக்கு சமமான அந்தஸ்தோட ஐயா இன்னொரு பொம்பளையோட வர்றது என்னால சகிச்சுக்க முடியாது. நீ ஏண்டா சகிச்சுக்கிற? அதை பத்தி கவலைப்பட வேண்டியவண்ணா, நானே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின தாலியை பங்கு போடுறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா பறிப்பு விடாம இருந்தா சரி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க தாலிக்கு ஒரு அபத்தம் வராது, இது சத்தியம். ஏண்டி, உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயாஸ்கோப் கட்டி ஃப்ரீதானே? எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்திருக்கலாமல்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு சிரமப்படுறாங்க, அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. வாமா வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு சொன்னாங்க, கொண்டாடி. சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுத, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேணா காட்டு. எங்க போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் கொடுத்துதான் கொடுங்க. இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்ப வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. இனிமே வீட்டு பக்கம் வராத, அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிப்பாரு.
மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் நம்புறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்லாம் அனாதையாவே வந்திருக்கு. ஏன் சலிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 தடவை அந்த பக்கம் நிப்பாப்ல. இப்படி வீட்டுக்கு சாமான வந்துருச்சுல. இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறா, அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அனாதையா இந்த ரங்கல் எடுத்த பாஸ்து கட்டு வளர்த்துட்டா. தாயே மாரியம்மா, நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில வெற்றியடைய நீதான் அருள் புரியணும். இந்தம்மா, நீ யாரோ எவரோ உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு. எங்கே அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. உடனே புறப்படு. என்ன யோசிக்கிற? நான் ஒரு அனாதைங்கிறதுனால நீங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா? வேற என்ன, ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும். அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா. காலம் வர்றப்போ அதை நானே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்னை இங்க தங்க அனுமதிச்சு போதுமா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் ஆயுள் ரேகை கெட்டியா இருக்குன்னு அக்னி தாவத்தை குடிக்கேங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணிதான். பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருண்டா. அவ உடம்பு இருக்கிற பட்டடத்து கோணைசி மாதிரி தளதலான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற. அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்துல உங்க சட்டையை அவுக்க போறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாரு. சிறுசுக்கும் தெரியக்கூடாது, பெருசுக்கும் தெரியக்கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த கூச்சம் எல்லாம் வேற. வாப்பா வா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவில்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3ஆவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்கேன். தப்புக்கு துணை போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. ஏய், புறப்படு. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் எங்க போனோம்? எங்கேயாவது போய் தொலை. முடியாது. முடியாதா? அடியே, ஒட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். பாடி. ஆமா, வேண்டாம். இல்லையா, நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? சரி, போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிதான், பாடி. நான் எதையும் கேட்க தயாரில்ல. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஓடி என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல?
டேய், என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவன் இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி? அதையும் பார்த்தேன். நீ உள்ளவாமா, அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக காத்துட்டுக்கிறேன். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா, பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்குங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய், இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கம் வந்தாலும் பஞ்சாயத்து எங்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட, ஐயா பஞ்சாயத்து தலைவர். ஐயா, இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்கயா. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும். பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யறது ஏது செய்யறது என்ன தவிர யாரா சொல்லுவாங்க? கல்யாணம் காது ஊத்து வந்து வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டினா தானே காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைப்பாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ரங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறார். தண்ணி போட போற சின்ன கவுண்டர, குவாட்டரு வாங்கி கொடு பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா.